அடுத்தபடியா ராயபுரம் இந்த தொகுதியில இந்த முறை போட்டியிட பொறியாளர் பாபு மயில் என்ற நபர் போட்டியிடுறாரு. சோ சென்ற முறை இதே இடத்துல பாத்தீங்கன்னா கமலி என்ற நபர் 6.56 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியா துறைமுகம் இந்த தொகுதியில இந்த முறை வந்து ஃபாசன் ஷெரீப் என்ற நபர், இவர் வந்து இளங்கலை பொருளாதார படிப்பு படித்தவர். சென்ற முறை இதே பர்டிகுலர் தொகுதியில வந்து முகமது கதாபி என்ற நபர் வந்து 3.3 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அப்புறம் சேப்பாக்கம் இந்த முறை ஆயிஷா பேகம்ன்ற ஆசிரியர் பட்டப்படிப்பு படித்த சகோதரி போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே தொகுதியில ஜெயசிம்மராஜா என்ற நபர் 6.69 விழுக்காடு பெற்றதை பார்க்க முடியுது. அடுத்தபடியா முக்கியமான தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதியில அருமை நண்பர் சகோதரர் பொறியாளர் திரைப்பட இயக்குநரான களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறார். சென்ற முறை பாத்தீங்கன்னா இதே ஆயிரம் விளக்கு பகுதியில் ஏஜே ஷரி என்ற நபர் 6.55 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அண்ணா நகர் பொறுத்த வரைக்கும் சென்ற முறை போட்டிட்ட அதே நபர் தான் திரு சங்கர் என்ற நபர், இவர் வந்து சென்ற முறை பாத்தீங்கன்னா 6.3 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. விருகம்பாக்கம் இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் என்ற நபர் வந்து இந்த தடவை போட்டியிடுற இவர் இளநிலை வணிக மேலாண்மை துறையை சார்ந்தவர். சென்ற முறை வந்து TS ராஜேந்திர நபர் 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. சைதாப்பேட்டை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீவித்யா என்ற நபர் இளங்கலை வணிகவியல் படித்த சகோதரி போட்டியிடுறாங்க. சென்ற முறை சுரேஷ்குமார் நபர் 6.68 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. டி நகர் ரொம்ப முக்கியமான தொகுதி, போத் டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் இந்த இடத்துல களம் காண்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சோ இந்த இடத்துல வந்து அனுஷா விஜயகுமார் சகோதரி போட்டிடுறாங்க, இவங்க வழக்கறிஞரும் கூட. இதே இடத்துல சென்ற முறை பார்த்தீங்கன்னா சிவசங்கரி நபர் 6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. மயிலாப்பூர் இந்த தொகுதியில பொறியாளர் அருண் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. சென்ற முறை பாத்தீங்கன்னா மகாலட்சுமி என்ற சகோதரி வந்து 6.6 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா வேளச்சேரியில பொறியாளர் கீர்த்தனா என்ற சகோதரி வந்து போட்டிடுறாங்க. இதே கீர்த்தனா தான் சென்ற முறை போட்டியிடும் போது 8 விழுக்காடு பெற்றிருக்காங்க. சோ இந்த முறை போட்டியிடும் போது கண்டிப்பா இவங்களுக்கு 2 இலக்கு எண்ணில் வருவாங்கன்ற ஓரளவுக்கு உத்தேசமா சொல்ல முடியும். ஏனென்றால் வேளச்சேரியில் இவர்களுக்கு கீர்த்தனா என்ற சகோதரிக்கான செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது பார்க்க முடியுது. அடுத்தபடியே சோழிங்கநல்லூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஃபர்ஸ்ட் தொகுதி, இந்த தொகுதியில இந்த முறை போட்டியிட்ட ஜெயலட்சுமி ராமன் இந்த சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சென்ற முறை போட்டியிட்ட மைக்கேல் நபர் வந்து 4.14% பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா காஞ்சிபுரத்துல ஆலந்தூர் தொகுதி மகாலட்சுமி என்ற இளநிலை வேதியியல் படிப்பு படித்த சகோதரி அவர்கள் இந்த முறை போட்டிடுறாங்க. சென்ற முறை இதே தொகுதியில டாக்டர் கார்த்திகேயன் என்றவர் 6.95% பெற்றதா பார்க்க முடியுது. ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த தொகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதியும் கூட. என்னால் நிறைய அரசியல் ஜாம்பவான்கள் போட்டியிடுற தொகுதி. சிந்துன்ற போட்டிடுறாங்க. சென்ற முறை மோகன்ராஜ் நபர் 6.7 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. அடுத்தபடியா உத்திரமேரூர் இங்க வந்து மரம் மாசிலாமணி என்ற முதுகலை சமூகவியல் படிப்பு படித்த ஒரு சகோதரர் போட்டிடுறாரு. சென்ற முறை இதே இடத்துல காமாட்சி நபர் வந்து 5.4 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது. காஞ்சிபுரத்தோட கடைசி தொகுதி காஞ்சிபுரம் மெயினம், இதுல வந்து கியாபே வெற்றி செல்வின்ற சகோதரி வந்து முதுநிலை வணிக வேளாண்மை படித்தவங்க, இவங்க இந்த முறை போட்டிடுறாங்க. சென்ற முறை வந்து சால்ட் என்ற நபர் போட்டிட்டு 6.8 விழுக்காடு பெற்றதா பார்க்க முடியுது.